அக்கா, நீ உடனே இங்க வரணும்க்கா. உன்னாண்ட பேசணும் போல இருக்குது. வாக்கா. ராணி, அக்கா, உனக்கு ஒன்னும் இல்லல்ல? நீ கொஞ்சம் கொஞ்சமா காத்துல கரையறத பார்க்க சொல்ல நான் ரொம்ப பயந்துட்டேன் தெரியுமா? ராணி, எனக்கு ஒன்னும் இல்ல. நீதான் பாக்குறல்ல, உன் கண் முன்னாடி தானே நான் நிக்கிறேன். இங்க பாரு ராணி, இந்த மாதிரி நேரத்துல நீ அழக்கூடாது. இல்லக்கா, நடக்கிறதெல்லாம் பார்க்க சொல்ல என்னவோ எனக்கு ரொம்ப பயமா இருக்குதுக்கா. திடீர்னு என்னென்னவோ நடக்குது. இது வரைக்கும் இந்த தமன்னா, சாவித்ரி அம்மா இவங்களாலதான் பிரச்சனை நினைச்சா இப்போ பிரச்சனைங்க எங்க இருந்து வருதுன்னே தெரியாம இருக்குதுக்கா. இங்க பாரு ராணி, நீ எதுக்கும் பயப்படாத. நீ இந்த குழந்தைய பெத்தெடுக்கிற வரைக்கும் நான் உன் கூடவே இருப்பேன்னு நான் உனக்கு சத்தியம் பண்ணி கொடுத்திருக்கேன். அதை எந்த சூழ்நிலையிலயும் நான் காப்பாத்துவேன்னு உனக்கு நம்பிக்கை இருக்குல்ல? என்னக்கா இப்படி கேட்ட? என்ன இருந்தாலும் சரி, நீ என் கூடவே இருக்கங்கிற தைரியம் இருக்குதுக்கா. அதுதான் இம்மா தூரம் என்ன எல்லாத்தையும் செய்ய வைக்குது. அது போதும் ராணி, உனக்கு இந்த மாசத்துக்குள்ள சுகப்பிரசவம் ஆகும். நீ எதுக்கும் கவலைப்படாம சந்தோஷமா இரு. ராணிய என்ன சொல்லி சமாதானப்படுத்தினாலும் அவளுக்குள்ள ஏதோ ஒரு பயம் இருந்துட்டே இருக்கு. அந்த அரண்மனையில நடந்த விஷயத்துல இருந்து ராணி இன்னும் மீண்டு வரல. இனி என்ன பிரச்சனை வந்தாலும் ராணி கிட்ட போகாத மாதிரி பாத்துக்கணும். ராணி, இங்க பாரு, இந்த நேரத்துல நீ சந்தோஷமா இருக்கணும். பாப்பா கூட பேசிக்கிட்டே இரு. அவ உன் கூட இருக்கும்போது நீ ஏன் பயப்படுற? நானும் பாப்பாவும் உன் கூட எப்பவுமே இருப்போம், சரியா? சரிக்கா. நீ சொன்னது ஒரு விதத்துல சரிதான். என்ன பிரச்சனை வந்தாலும் பாப்பா வண்ட சொன்னா போதும். அதுக்கப்பால் அந்த பிரச்சனைக்கான வழி தானா கிடைக்கும். பாப்பாவும் நீயும் இருக்க சொல்ல நான் என்னத்துக்கு கவலைப்படணும்? இல்ல, வேடன் பணிமண்டபத்திலிருந்து வெளியே வர்றதுக்கு ராணியே கூட உதவலாம். ராணி, இந்த மாசத்துக்குள்ள உனக்கு சுகப்பிரசவம் ஆக போறதால என்ன கேட்டுதான் எதுவும் முடிவெடுக்கணும். நீயா எதையுமே பண்ணக்கூடாது. ஏன்கா, ஏதாவது பிரச்சனையா?